அனைவருக்கும் வணக்கம். இன்று கலைஞர் அவர்களின் பிறந்தநாள். அவரை பற்றி நிறையா சொல்லலாம். தெரிஞ்சது சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் பார்த்து விரும்பிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவிலேயே முதலில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை இந்தியாவில் தமிழ்நாடு கொண்டு வந்தவர் வந்து கலைஞர் தான். பெரிய விஷயம். மூளைச்சாவு அடைந்தவரோட கிட்னியை எடுத்து இங்கே பொருத்தலாம் அப்படின்ட்டு யோசிச்ச ஒரு கலைஞர். அப்போது டிப்ளமோ படிக்கிறோம்ல, டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு டைரெக்டாக இன்ஜினியரிங் 3 வருஷம் படிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கலைஞர். முதல் தலைமுறை பட்டதாரி. எந்த கம்யூனிட்டியாலும் சரி, எஸ்சி, பிசி, எம்பிசி, ஓசி, டிஎன்சி யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸு ஃப்ரீ. இப்போ வந்து 25,000 தராங்க, 25% தராங்க. முன்னாடி ஃபீஸு ஃப்ரீ. இதை கொண்டு வந்தது கலைஞர். குடிகால் வாரியம், அதாவது ஒரு குடிகால் வாரியம் கொண்டு வந்தது கலைஞர். ஸோ நிறையா விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காரு. எளிய மக்களுக்காக போராடிருக்காரு, சமூக நீதிக்காக போராடிருக்காரு. அவர் மேலே நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே நவீன தமிழ்நாட்டின் சிற்பி ஒரே தலைவர் கலைஞர் தான். தேங்க்யூ.